இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர் சார்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட லேண்ட்ஸ்கேப் வீடியோ, வாட்டர் கலர் வீடியோக்குள்ள நிறைய வீடியோவில் நம்ம கலர் சார்ட்டை பற்றி தான் பேசியிருந்தோம். கலர் சார்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த கலர் சார்ட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கலர் சார்ட்னா என்ன அப்படிங்கிறவங்களுக்கும், கலரை எப்படி மிக்ஸ் பண்ணுறது, இந்த கலரை கரெக்டாக எப்படி மிக்ஸ் பண்ணுறது, கரெக்டாக என்னால் அந்த கலரை மிக்ஸ் பண்ணி எடுக்க தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஆன்சராக தான் இந்த கலர் சார்ட்டு இருக்கும். இந்த கலர் சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம டியூப்ல இருந்து ஃபஸ்ட்டு பேஸாக ஒரு 10 கலர் எடுத்துக்கலாம். 1 லெமன் எல்லோ, 2வது கேம்போஜி ஹியூ, 3வது எல்லோ ஆக்கர், 4வது வெர்மிலன் ஹியூ, 5வது கிரிம்சன் லேக், 6வது பிரான்சினா, 7வது சாப் கிரீன், 8வது வெரிடியன் கிரீன், 9வது கோபால்ட் ப்ளூ, 10வது கலர் பர்ஷியன் ப்ளூ. இந்த 10 கலரையும் பேலட்டில் வரிசையாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஏதோ ஒரு வாட்டர் கலர் போர்டு எடுத்துக்கலாம். அந்த போர்டில் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுன்னு 10 பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு 10 இன்ச்சில் 10 கட்டம் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறமா இந்த 10 கட்டம் போட்டதுக்கப்புறம் அதோட குறுக்கு வாட்டில் அந்த கட்டத்தை பிரித்து இப்படி கோடு போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோ அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லிடுறேன். உங்களுக்கு புரிகிற இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டிடுறேன். இப்போது அந்த குறுக்கு வாட்டத்தில் கோடு போட்டதுக்கப்புறமா இந்த போர்டை திருப்பி வச்சு இந்த பக்கம் உள்ள குறுக்கு வாட்டத்தில் பிரித்து விட்டுறலாம் எக்ஸ் வடிவத்தில். இப்போ நம்மளுக்கு இந்த சீட்டை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம பிரிச்சிட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் அந்த 1 இன்ச் பாக்ஸை 4ஆக பிரித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான போர்டில் 4 பக்கமும் டேப் போட்டு ஒட்டிடலாம். ஏன் அப்படின்னா இந்த சீட்டு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே கலர் ஃபில் பண்ண போகிறோம். நகர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் 4 பக்கமும் டேப் அடித்து ஒட்டிடலாம். இப்போது கலர் பேலட்லேருந்து நம்ம கலர் எடுக்கலாம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணி ரொம்ப தண்ணியாக, இப்போ லெமன் எல்லோ எடுத்துக்கிறோம். 20% கலரு, 80% தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. 2வது பாக்ஸ் ஃபில் பண்ணும்போது 40% கலரு, 60% தண்ணி வச்சுருங்க. 3வது வைக்கும்போது 60% கலரும் 40% தண்ணியும் வைங்க. அந்த லாஸ்ட் பாக்ஸ் வைக்கும்போது 80% கலரும் 20% தண்ணியும் வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே கலர் தான், ஒரே லெமன் எல்லோ கலர் தான். அந்த ஒரு லெமன் எல்லோவை நம்ம 4 டோனாக பிரித்து வச்சுருக்கிறோம். இப்போது 4 டோனுமே நம்மளுக்கு தனியாகவே தெரியுது. அடுத்தது கேம்போஜ் ஹியூ, இதுவும் எல்லோ ஷேடு தான். இதை இந்த நம்ம 10 பாக்ஸ் போட்டோம் இல்லைங்களா, இதில் குறுக்கு வாட்டத்திலே வச்சுக்கிட்டு வரலாம். இப்போது நம்ம இந்த குறுக்கு வாட்டத்தில் 2வது கலராக இதை ஃபில் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்ன கலர் பர்சன்டேஜ், வாட்டர் பர்சன்டேஜ் வீதம் நீங்கள் இது எல்லாத்துக்கும் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே பர்சன்டேஜ் தான் நம்ம எல்லாத்துக்கும் வைக்க போகிறோம். இப்போ 3வதாக எல்லோ ஆக்கர். இப்போ எல்லோ ஆக்கர் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா, இந்த 10 பாக்ஸில் குறுக்கு வாட்டத்தில் உள்ள 3வது பாக்ஸில் வைக்கிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 கலர் இந்த குறுக்கு வாட்டத்திலே வச்சிடறோம். இது எல்லாமே டைரக்ட் கலர். அடுத்தது 4வது கலராக நம்ம எது வைக்கிறோம் அப்படின்னா, வெர்மிலன் ஹியூ தான் வைக்கிறோம். இது ரெட் ஷேடு. இதையும் அதே பர்சன்டேஜ் வீதம் 4 பாக்ஸ்லையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாமே நம்ம குறுக்கு வாட்டத்திலே வச்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத கவனிங்க. இதே போல் நீங்களும் குறுக்கு வாட்டத்திலே வைங்க. இப்போது 4 டோன் வச்சுருக்கோம். 5வது டோனை என்ன வைக்கிறோம் அப்படின்னா, கிரிம்சன் லேக் தான் வைக்கிறோம். இந்த கிரிம்சன் லேக்கை 5வது டோனாக நம்ம அதே பர்சன்டேஜ் வீதமே கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பாக்ஸை ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ப்ரஷ் சின்ன சைஸில் கொஞ்சம் எட்ஜ் ஷார்ப்பாக உள்ள ப்ரஷ்ஷை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்கும் அந்த சின்ன பாக்ஸை அடைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அடுத்தது 6வது கலராக பிரான்சினா. இந்த பிரான்சினா நம்மளுக்கு ப்ரௌன் ஷேடில் வருது. இதை நம்ம 6வது டோனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டோன்லேருந்து இந்த 4th டோன் வரைக்கும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் மற்ற
டோன் வைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்பீடாக வீடியோ நகர்த்திக்கலாம். அடுத்தது சாப் கிரீன், இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 4 டோனாக பிரித்து வச்சிடலாம். அடுத்த கலராக வெரிடியன் க்ரீன் வச்சுக்கலாம். இந்த வெரிடியன் க்ரீனையும் அதே போல் பர்சன்டேஜ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அதே பர்சன்டேஜில் 4 டோனாக பிரித்து இந்த 4 பாக்ஸ்குள்ளேயும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது கோபால்ட் ப்ளூ. இந்த கோபால்ட் ப்ளூவை நம்ம 9வது கலராக மிக்ஸ் பண்ணி இந்த 4 பாக்ஸ்குள்ளேயும் 4 டோனாகவே பிரித்து வச்சிடலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிற கலர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கட்டத்துலேருந்து இங்கே எண்டில் உள்ள லாஸ்ட் கட்டம் வரைக்கும் குறுக்கு வாட்டத்தில் தான் இந்த பேஸ் கலர் இந்த 10 டோனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். இந்த 10 டோனையும் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுத்தது லெமன் எல்லோ ப்ளஸ் கேம்பேஜி ஹியூ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். சம அளவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே போல் ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து நம்ம ஒரு 80% கலரும் 20% வாட்டரும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டோனில் நம்ம வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு லெமன் எல்லோ ப்ளஸ் கேம்போஜி ஹியூ ரெண்டும் மிக்ஸ் ஆனால் என்ன டோன் வருது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கலர் வந்து 60%, வாட்டர் வந்து 40% மிக்ஸ் பண்ணி 2வது டோனை இந்த பாக்ஸில் 2வது பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3வது டோன் போகும்போது கலரோட பர்சன்டேஜ் கம்மியாகவும் வாட்டரோட பர்சன்டேஜ் அதிகமாகவும் எடுத்துக்கிறோம். அதாவது கலரோட பர்சன்டேஜ் வந்து 40%, வாட்டரோட பர்சன்டேஜ் 60% நம்ம ஃபில் பண்ணி இந்த 3வது டோனில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும். அதாவது டார்க்லேருந்து லைட்டுக்கு வந்து முடிகிற டோனாகவே இந்த 4 டோனும் இருக்கும். இப்போது லாஸ்ட் டோனில் வந்து கலர் வந்து 20%, வாட்டர் வந்து 80% மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சது வந்து 20% தண்ணியும் 80% கலரும் வச்சோம். இப்போ வைக்கிறது 80% தண்ணியும் 20% கலரும் வைக்கிறோம். வித்தியாசம் என்னங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து லெமன் எல்லோ ப்ளஸ் கேம்போஜி ஹியூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரி கலர் வருது அப்படிங்கிறத கவனிச்சா தெரிஞ்சிடும். இந்த கலர் சார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாள் முழுக்க ஆயிருக்கு. அது ஒரு நாள் முழுக்கங்கிறதுனால அந்த டைமிங் டியூரேஷனோட அப்படியே உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால அதை சுருக்கி ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி உங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான இடங்களை மட்டும் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி மற்ற வீடியோக்களை மற்ற இடங்களில் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறோம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கலர் சாட்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிற முயற்சி தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம 3ஆவதாக உள்ள எல்லோ ஆக்கர் எடுத்துக்கலாம். எல்லோ ஆக்கர் அந்த ஃபஸ்ட்டு உள்ளதில் லெமன் எல்லோ. இப்போது இந்த எல்லோ ஆக்கர் ப்ளஸ் லெமன் எல்லோ இது 2 கலரையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கலர் வருதுங்கிறத பாருங்கள். இதையும் இந்த வாட்டர் லெவல் சொன்னோம் இல்லைங்களா, அதே வாட்டர் லெவலில் அதே பர்சன்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்து வைக்கக்கூடிய கட்டங்களில் வாட்டரோட லெவல் அதிகமாகிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கலர் டோனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் எல்லோ ஆக்கர் ப்ளஸ் லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது 2ஆவதாக உள்ள பாக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேம்போஜி எல்லோ ப்ளஸ் எல்லோ ஆக்கர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2ஆவதாக உள்ள பாக்ஸில் இப்போ நம்ம ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் இந்த டைரக்ட் கலர்ஸை எடுக்கும்போது சரியாக கேம்போஜி ஹியூ 50%, எல்லோ ஆக்கர் 50% போட்டு கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு கலரோட டாமினேஷன் அதிகமாக இருக்காது, இன்னொரு கலரோட டாமினேஷன் கம்மியாகவும் இருக்காது. ஒரே ஈவனான கலர் டோனை நம்ம எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சரியான கலர் வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நீங்கள் அதே போல் பர்சன்டேஜ்லேயே இந்த 4 பாக்ஸுக்கும் கலர் டோன் ஒன்று வேரியேஷன் தெரிகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஃபஸ்ட் பாக்ஸில் உள்ள லெமன் எல்லோ, அடுத்தது வெர்மிலன் ஹியூ இது ரெண்டையும் சம அளவில் எடுத்து நம்ம கலர் பேலட்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு டோனை ஃபில் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு டோன் வைக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் திக்கான கலரில் தான் வைக்கிறோம். ஏன்னா கலரோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது, வாட்டரோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. மேலே உள்ள ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன வச்சோமோ அதே தான் இந்த இடத்துலையும் நம்ம ஃபில் பண்ணுறோம். இங்கேயும் மேலே லெமன் எல்லோ, இந்த சைடு வெர்மிலன் ஹியூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற இடம் இந்த இடம். இப்போ இந்த 2 இடத்துலையும் மேலே என்ன பாக்ஸில் கலர் வைக்கிறோமோ அதே கலரை கீழே இந்த பாக்ஸ்லையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரே கலர் தான் நம்மளுக்கு 2 சைடுமே பேலன்ஸ் ஆகி வந்துடும். ஒரே டைமில் ஃபில் பண்ணுறத ப்ரஷ்ஷில் தண்ணி நினைக்காம மேலே பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன டோன் வைக்கிறீங்களோ அதே டோனை சைடில் உள்ள கீழே பாக்ஸ்லையும் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது வெர்மிலன் ரெட்டோட கேம்போஜி எல்லோ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்.
2 கலரையும் சம அளவில் மிக்ஸ் பண்ணி கீழே 2வது பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய ப்ரஷோ அல்லது ஃப்ளாட் அண்ட் ப்ரஷோ எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஷார்ப் நைஸாக உள்ள 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபில் பண்ணுற ஏரியா ரொம்ப சின்ன ஏரியா தான். அந்த சின்ன ஏரியாவை ஃபில் பண்ணுற அளவுக்கு உள்ள ப்ரஷோட அளவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த மாதிரி கலர் டோன்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத அடைய முடியும். இப்போது நான் வரைகிற இடத்துல இந்த கலர் கரெக்டாக எந்த கலர்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அந்த கலர் இந்த கலர் சார்ட்டில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சி அந்த கலர் எந்தெந்த கலரை மிக்ஸ் பண்ணால் வருது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கலந்து அந்த கலரை சூஸ் பண்ணிடலாம். இதுக்காக தான் நம்ம கலர் சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த படத்துக்கான ஸ்கை கலர் வைக்க போகிறோம். ஆனால் அந்த ஸ்கைக்கான கலர் வந்து ப்ளூ தான். ஆனால் ப்ளூலே நிறைய வேரியேஷனில் இருக்க போகுது. அது என்னென்ன கலர்லாம் கலந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறது டவுட் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த கலர் சார்ட்டை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த கலர் சார்ட் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வைக்கிற கலர் ப்ளூவோட என்ன கலர் மிக்ஸ் பண்ண வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கலர் சார்ட்டில் பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம கலர் சார்ட் கம்பல்சரி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த வெர்மிலன் ஹியூவும் எல்லோ ஆக்கரும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குறுக்கு வாட்டத்தில் ஏன் பேஸ் கலர்லாம் 10 கலரையும் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேலன்ஸ் இருக்கிற கட்டத்துலலாம் நம்ம எப்படி கலரை ஃபில் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் நீங்கள் இந்த கலர் சார்ட்டை செஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கலராக நம்ம வந்து கிரிம்சன் லேக்கும் லெமன் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சிடுறோம். இப்போது இந்த கலர் சார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியானதாக இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்தையும் அடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் ஆனது. இப்போது இதெல்லாம் நம்ம பொறுமையாக தான் உட்காந்து செய்யணும். ஆனால் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இது எப்போவுமே உபயோகமாக இருக்கும். அதனால் செய்கிறதுக்கு மெனக்கெடுங்க. மெனக்கெட்டு இந்த கலர் சார்ட்டை செய்யுங்க. மற்ற படம் வரைகிறது போல் இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. ஆனால் கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கலர் மிக்சிங்கை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் இந்த கலர் சார்ட். இந்த கலர் சார்ட் வந்து கம்பல்சரி பிகினர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு சார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யும் போதே நம்மளுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா எந்தெந்த கலரை கலந்தால் என்ன கலர் வருங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட முடியும். அதே சமயம் இந்த கலர் சார்ட் நம்ம கையிலே இருந்தது அப்படின்னா நம்ம எந்த படம் வரைஞ்சாலும், என்ன மீடியத்துலையும் எந்த படம் வரைஞ்சாலும் எந்தெந்த கலரை கலந்தால் இந்த கலர் வரும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நான் இந்த கலர் சார்ட்டை பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கிரிம்சன் லேக்கோட எல்லோ ஆக்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம சொன்ன பர்சன்டேஜில் மறந்துடாமல் அதே பர்சன்டேஜ்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் டோனல் வேல்யூவை பார்க்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு டோன் அப்ளை பண்ணும்போதும் ஒரு டோன் காஞ்சதுக்கு அப்புறமே அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வச்ச டோன் வந்து காயில் அப்படின்னா நம்ம 2வது வைக்கிற டோன் வந்து அதோட மெர்ஜ் ஆகி போயிடும். அடுத்தது கிரிம்சன் லேக்கோட வெர்மிலன் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டோனாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த எல்லோவிலேருந்து இந்த கிரிம்சன் லேக் வரைக்கும் பாருங்கள், இந்த எல்லோவிலேருந்து இந்த ரெட்டுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ டோனல் வேல்யூவேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இந்த பான்சினாவோட முன்னாடி இருக்கிற எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி அந்தந்த பாக்ஸில் வச்சுருங்க. அடுத்தது அதே போல் தான் சாப் க்ரீனை மிக்ஸ் பண்ணி இந்த எல்லா கலரோடையும் மிக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது வெரிடியன் க்ரீனையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். கடைசியாக பர்ஷன் ப்ளூவை மிக்ஸ் பண்ணி எல்லா டோனோடையும் சேர்த்து இப்படி வச்சிடலாம். இப்படி பேஸில் உள்ள 10 கலருமே 10 கலரோட மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ வகையான டோன்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கலர் சார்ட் மூலமாகவே பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கலர் சார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கலர் சார்ட்டோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கலர் சார்ட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கலர் சார்ட்னா என்ன, கலர் சார்ட்டோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு ஓவியம் சார்ந்த சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நாங்கள் அடுத்த வீடியோவை போட முயற்சி பண்ணுறோம். அதே சமயம் உங்களுக்கு என்ன படம் வரைஞ்சி காட்டணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதையும் நம்ம அடுத்த வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி.